ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SANTRA TECHSPOT. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பைத்தான் Tkinter யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சர்ச் பார் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சர்ச் பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் யூஆர்எல் நம்ம வந்து என்டர் பண்ணணும். ஸோ யூஆர்எல் என்டர் பண்ணோம்னா நம்ம இங்கே என்டர் பண்ணுற யூஆர்எல் நம்மளுக்கு வந்து வெப் ப்ரௌசர் ஓப்பன் ஆகி அங்கே வந்து நம்மளுக்கு வந்து லோட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து google.com அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சர்ச்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகுது. பட் இப்போ வந்து யூ ஆர் நாட் கனெக்டட் டு ஏ நெட்வொர்க்குன்னு சொல்லி வருது. ஏன்னா நான் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணல. நீங்கள் இந்த இடத்துல ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த நம்ம என்ன வெப்சைட் கொடுக்குறோமோ அது வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அது google.com இருந்ததுன்னா google.com ஓப்பன் ஆயிருக்கும். நீங்கள் யூடியூப் பற்றி கொடுக்குறீங்க, யூடியூப் வெப்சைட் நேம் கொடுக்குறீங்கன்னா யூடியூப் வெப்சைட் நேம் ஓப்பன் ஆயிருக்கும். அப்படி நமக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ நம்ம வந்து இதோட ப்ரோக்ராமிங் முடிச்சிடலாம். ப்ரோக்ராமிங் முடிச்சுட்டு உங்களுக்கு ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கோடிங் வச்சிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து Tkinter பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் Tkinter import star. அப்புறம் நான் வந்து இங்கே நம்ம வந்து ஒரு வெப் ப்ரௌசரில் போயிட்டு இதை வந்து இது பண்ணுறது, இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பைத்தானில் வெப் ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு பைத்தான் பேக்கேஜ் இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜை நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் வெப் ப்ரௌசர். ஸோ வெப் ப்ரௌசர் அப்படிங்கிற அந்த பைத்தான் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அடுத்து நான் வந்து ரூட் விண்டோ இனிஷியல் பண்ணுறேன். அப்புறம் ரூட் விண்டோ டைட்டில் செட் பண்ணுறேன். டைட்டில் ஆஃப் சர்ச் பார் அப்படி டைட்டில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அப்படின்னா என்டர் யூஆர்எல் கேர் அப்படிங்கிறது நமக்கு ஜஸ்ட் இன்டிமேட் பண்ணுற ஒரு லேபிளை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லேபிள் 1 ஈக்குவல் டு லேபிள் ஆஃப் ரூட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு என்டர் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஃபாண்ட் ஈக்குவல் டு ஏரியல் 15 சைஸு போல்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டிசைனிங் பார்ட் தான். இது நம்ம எல்லா இதுலேயுமே பண்ணுறது தான். ஸோ அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதான். நான் வந்து ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த லேபிளுக்கு நான் வந்து கிரிட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ லேபிள் 1 டாட் கிரிட் ஆஃப் row equal to 0, column equal to 0. ஸோ அந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஒரு லேபிள் கிரியேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து ஒரு என்ட்ரி பாக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இந்த என்ட்ரி பாக்ஸ் எதுக்கு? நம்ம அந்த பர்டிகுலர் யூஆர்எல் என்ட்ரி பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் என்ட்ரி பாக்ஸ் ஈக்குவல் டு என்ட்ரி ஆஃப் ரூட் width equal to ஒரு 35 கொடுத்துக்கிறேன். அப்படின்னா கொஞ்சம் அந்த பாக்ஸ் கொஞ்சம் நல்லா பெருசாக வரும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இதோட கிரிட்டை நான் செட் பண்ணோம். என்ட்ரி பாக்ஸ் டாட் கிரிட் ஆஃப் row equal to 0, column equal to 1. ஸோ 0th காலத்தில் ஃபஸ்ட் ரோவில் நான் வந்து அந்த என்ட்ரி பாக்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த பட்டன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு அந்த பர்டிகுலர் யூஆர்எல் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டன் ஈக்குவல் டு பட்டன் ஆஃப் ரூட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு சர்ச்னு வச்சுக்கலாம். ஸோ எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். நம்ம வந்து சர்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம வந்து வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த சர்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ பேக்ரவுண்ட் கலர், ஃபோர்க்ரவுண்ட் கலர்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்ஜி ஈக்குவல் டு ப்ளூ, அப்புறம் பிஜி ஒயிட்டு. ஸோ இதுக்கெலாம் அந்த இது கலர் செட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ஃபாண்ட் செட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணோம்னா கொஞ்சம் பார்க்க இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்குங்கிறதுக்காக ஃபாண்ட் ஏரியல் 14 சைஸு
போல்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இதை கிரிட் செட் பண்ணோம். ஸோ பட்டன் டாட் grid of row equal to 1, column equal to 0. ஸோ அதில் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம வந்து ரூட் அந்த மெயின் லூப் போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம எல்லா ப்ரோக்ராமும் போடுற மெயின் லூப். ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோ. சரி, அவ்வளோதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒன்று பெண்டிங் இருக்குது. சர்ச் அப்படிங்கிறத ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். டெஃப் ஸோ டெஃப் அப்படிங்கிற சர்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு யூஆர்எல் நம்மளுக்கு தேவை. அந்த யூஆர்எலுக்கு நமக்கு என்ட்ரி பாக்ஸ் இருக்குது. ஸோ யூஆர்எல் ஈக்குவல் டு ஸோ என்ட்ரி பாக்ஸுக்கு என்டர் பாக்ஸ்னு கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ என்டர் பாக்ஸ் டாட் கெட்டு. ஸோ எப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரி பாக்ஸில் நம்ம என்டர் பண்ணி யூஆர்எல் நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா வெப் ப்ரௌசர். ஸோ வெப் ப்ரௌசர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிக்கிற பேக்கேஜ். அந்த பேக்கேஜில் இருந்து டாட் ஓப்பன் ஆஃப் நம்ம யூஆர்எல் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ வெப் ப்ரௌசர் டாட் ஓப்பன் ஆஃப் யூஆர்எல்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. இப்போ இதில் என்டர் யூஆர்எல் கரன்னு சொல்லி இருக்குது. நான் வந்து திரும்ப இங்கே வந்து google.com அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறது கொடுக்குறேன். நான் இப்போ வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கூகுள் க்ரோம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஏன்னா டிஃபால்ட் ப்ரௌசர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கிறனால எனக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூகுளோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதே போல் நீங்கள் இதில் வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து facebook.com அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து நம்மளுக்கு வந்து லோட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ரௌசரை நீங்கள் எது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு வெப்சைட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறது கூட இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் தான். பட் இதை வச்சு நம்ம பெருசாகணுங்க பட் பைத்தானில் இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.